சென்னையில் திருமணமாகாமல் கர்ப்பமான இளம் பெண் குழந்தையை மறைக்க தனக்குத்தானே பிரசவம் பார்த்து குழந்தையை கொன்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் உடல் பாகங்கள் தனித்தனியாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் 24 வயதான வெனிஷா. இவர் கடந்த ஒரு வருடமாக டாக்டர் நாயர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்தார். அந்த மருத்துவமனையின் ஊழியர் குடியிருப்பில் வெனிஷா வசித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த பெண்ணுக்கும் சென்னையில் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வரும் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த செல்வமணி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்த நிலையில் கணவன் மனைவி போல் உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் கர்ப்பமாகியுள்ளார். கடந்த 7 மாதங்களாக வெனிஷா கர்ப்பமாக இருந்தபோதும் அது குறித்து யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்தார். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் அதிகாலை 5 மணி அளவில் வெனிஷாவிற்கு கடும் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. பிரசவ வலி என்பதை உணர்ந்த அவர் குடியிருப்பின் கழிவறைக்கு சென்று வலியால் துடித்துள்ளார். யாருக்கும் தெரியாமல் குழந்தை பெற்றுக்கொள்ள நினைத்த பெண்ணுக்கு குழந்தை வெளியே வர தாமதமாகியுள்ளது. இதனால் செய்வதறியாது தவித்த அவர் வலியை பொறுத்து கொண்டு தனக்குத்தானே பிரசவம் பார்த்து கொள்ள முயன்றுள்ளார். பொதுவாக பிரசவத்தின் போது குழந்தையின் தலைதான் முதலில் வரும். ஆனால் அதற்கு மாறாக குழந்தையின் கால்கள் சிக்கியதால் அந்த பெண் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துள்ளார். இதனிடையே பெண்ணுக்கு அதிக இரத்தப்போக்கும் ஏற்பட்டுள்ளது. இப்படியே போனால் சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்து உயிர் போய்விடும் என பயந்த பெண் குழந்தையின் ஒரு காலை தான் கையில் வைத்திருந்த கத்தியால் வெட்டி எடுத்து கழிவறையில் தொட்டியில் வீசியுள்ளார். பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மற்றொரு காலையும் வெட்டி எடுத்துவிட்டு குழந்தையை வெளியே எடுத்துள்ளார். இறந்த பிறகு குழந்தையின் உடலை ஒரு துணியில் சுற்றி அருகில் இருந்த பக்கெட்டில் வைத்து கொண்டிருந்தார். அப்போது பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு வந்த சக தோழிகள் கழிவறைக்குள் நுழைந்து பார்த்தபோது அதிர்ந்து போயினர். உடனடியாக இதுகுறித்து விடுதி நிர்வாகத்திற்கு அளித்த தகவலின் பேரில் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு எழும்பூர் மருத்துவமனைக்கு வெனிஷா உடனடியாக கொண்டு செல்லப்பட்டார். இறந்த குழந்தையின் உடல் பாகங்களையும் எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். வெனிஷாவுக்கு எழும்பூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மாம்பலம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இளம்பெண் குறித்த தகவல்கள் தெரிய வந்துள்ளன. வெனிஷாவின் தந்தை கூலி வேலை செய்து வருகிறார். தாயார் இறந்துவிட்ட நிலையில் சகோதரரும் தனியாக வசித்து வருகிறார். விடுதியில் வசித்து வந்த இளம்பெண்ணிடம் அன்பு காட்டுவது போல் ஏமாற்றி வந்த ஐடி ஊழியர் அந்த பெண்ணை கர்ப்பமாக்கியுள்ளார். அவர் பெண்ணை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதால் வெளி உலகிற்கு பயந்து இளம்பெண் இந்த விபரீத முடிவுக்கு வந்துள்ளார். குழந்தையின் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்த பிறகே குழந்தை இறந்தே பிறந்தாரா அல்லது உயிருடன் பிறந்த குழந்தையை இளம்பெண் கொலை செய்தாரா என்ற விவரங்கள் தெரிய வரும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். உடற்கூராய்வில் குழந்தையை கொன்றது உறுதி செய்யப்பட்டால் தற்போதைய வழக்கு பிரிவுகள் மாற்றப்பட்டு இளம்பெண் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது செவிலியர் மீது 2 பிரிவுகளின் கீழ் மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இளம் பெண்ணிடம் புகார் பெற்று அவரை கர்ப்பமாக்கிய ஐடி ஊழியர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரு செவிலியர் தனக்குத்தானே கொடூரமான முறையில் பிரசவம் பார்த்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.